அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 21, 2025, வைகாசி 7ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனை அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனை. சாதித்து வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்ம ஐயா டாக்டர் கு சிவராமன் அவங்களுடைய குரலில் தான் நம்ம ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கொஞ்சம் ஆழமாக கவனித்து சிந்தித்து கொண்டே நீங்கள் பயணிக்கலாம். வாருங்கள், இப்பொழுது அந்த ஆடியோக்குள் நுழையலாம். இனிப்பு திசுவை வளர்க்கும். அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சீரா இருக்க தான் வேணும். ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க. இனிப்புங்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் 30-35 வயசுக்கு மேல சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம். தனி இனிப்புகளாக வேண்டாம். தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும். தினசரி பழங்களா எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும். காலை உணவுல நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும். நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சு, பொங்கல் வச்சு, பூரி சுட்டு, மசாலா சாப்பிட்டாலும் போதும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல காலையில சாப்பாடா எங்க வீட்டுல, உங்க வீட்டுல 2-3 பேர் பேசுறீங்க. உங்க வீட்டுல காலை, எங்க வீட்டுல கொய்யாப்பழமும் ஆப்பிளும், உங்க வீட்டுல எங்க வீட்டுல வாழைப்பழமும் நவாப்பழமும். அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள். அப்படியான விஷயத்தை நகர்ந்துதான் ஆகணும். 2வது, நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். புரதம் மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறான். ஸோ 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளவு வேணும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல புரதம் அவ்வளவு வருதா? வராது. ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா. ஒரு கிருமி வருதா,
இல்ல நீ அடிபட்டு விட்டாயா, இல்ல மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா, இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம். அப்ப அதை தேட நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே உங்க வீட்டுல உங்க குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு யோசிங்க. காலையிலிருந்து அவன் புரதம் எவ்வளவு சாப்பிட்றான். முட்டை சாப்பிட நல்ல முட்டை, வெள்ளைக்கரு முழுக்க புரதம், பாசிப்பயிறு முழுக்க புரதம், சிகப்பு கொண்டக்கடலை புரதம், டோஃபு என்கிற அந்த சோயா புரதம், பால் பன்னீர் புரதம். இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும்? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது. சார் ஒரு நல்ல கரெக்டா ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன், இது பல பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி. சார் காலையில மத்தியானம் நைட் நான் எதை சாப்பிடணும் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படி கொடுக்கவே முடியாது. நல்ல புரிதல், நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம், என் உடம்புக்கு இது நல்லது, என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது, என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாரு, அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கூகுள் சொல்லுவாரு, இல்லைன்னா சோசியல் மீடியால போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம். நீங்கள் உங்க குடும்ப மருத்துவர்கிட்ட, சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட உங்க போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு, உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனாதான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க. உங்க உடல் வாகை என்ன, உடம்பு வாத உடம்புப்பா, உன் உடம்பே வாத உடம்பு, நீ ரொம்ப உன்னுடைய உடல் வாதம் பெருகி இருக்கு, உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு, இருகலாக இருக்கிறாய், உன்னுடைய மலம் இறுகி செல்கிறது, ஒரு சற்றே ஒரு சோர்வு மந்தம் இருக்கு, உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது, தீந்து போயிருக்கிற, மெலிந்து போயிருக்கிற, என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேங்குது, கண்ணு கொஞ்சம் மஞ்சளா இருக்கு, உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது, நீ உட்கார்ந்து இருந்துச்சு போனா அந்த சேர் சூடா இருக்கு, பித்த உடம்பு, தொலைன்னு இருக்கோம், கொஞ்சம் கொலான்னு இருக்கிறோம், ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது, ஆனால் புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா இருக்கு, அடிக்கடி சளி இருமல், லேசா இருந்தா தும்மல் வருகிறது, கபத்தன்மை உள்ள உடம்பு. இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும், என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும், தினசரி காலையில் என்ன குடிக்கிறது, காலையில என்ன சாப்பாடு சாப்பிடுறது, இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்து கொண்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் கூறுகள்ல இருந்து விடுபடலாம். நன்றி அம்மா சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நாம் இன்னைக்கு ஐயா கு சிவராமன் அவர்களுடைய அந்த ஆரோக்கிய குறிப்பு கேட்டோம். அந்த ஆரோக்கிய குறிப்பில் முதல் குறிப்பாக ஐயா சொன்னது அப்படிங்கிறது இனிப்பு சுவை. நாம் நிறைய நேரங்களில் இனிப்பு சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சர்க்கரை வியாதிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் இந்த சர்க்கரை என்பது மாவு சத்தில் கலந்திருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய இட்லியில் இருக்கிறது, தோசையில் இருக்கிறது, சப்பாத்தியில் இருக்கிறது, ஏன் பாகற்காயில் கூட இருக்கிறது. அப்போது நாம் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையை குறைத்து கொள்ள வேண்டும். அப்போ இனிப்பே எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஐயா சொல்கிறாரு, இயற்கையில் விளைந்த பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இனிப்பு நம்மளுக்கு தசையை வளர்க்கிறதுக்கு 20-25 வயது வரைய தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட தேவைக்கு நீங்கள் இயற்கையில் விளைந்த ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளலாம், தேன் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் இயற்கையில் விளைந்த பொருட்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்றைக்கி இனிப்புன்னு நம்ம எடுத்துக்கொண்டோமானால் யோசித்து பாருங்கள், ஏதாவது இனிப்பு நீங்கள் இப்போ இனிப்பகம் இருக்குது, அதாவது அடுமனை பேக்கரி அப்படின்னு அதுக்கு பல்வேறு பெயர்கள் வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி போய் இனிப்புன்னு வாங்க போனால் என்ன மாதிரியான இனிப்பு வாங்குகிறோம்? ஏதாவது இயற்கையில் விளைந்த ஒரு இனிப்பு வாங்குகிறோமா? இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் நண்பர்கள் வரும்பொழுது ஒரு ஸ்வீட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஏன்னா இனிப்பு கொடுப்பது வழக்கம் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காலத்தில். அப்போது அந்த ஸ்வீட்டாகப்பட்டது எதுவாக இருக்கிறது? நீங்கள் ஒவ்வொரு பண்டங்களாக யோசித்து பாருங்களேன்.
பால் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மில்க் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க பாலில் செய்து அதோடு மைதாவோ அல்லது மாவு வகைகளோ சேர்க்கப்பட்டு அதனோடு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் சேர்க்கப்படுகிறது. இன்னும் ரசாயனம் ஊட்டி அதை இன்னும் மெருகேற்றி அதை என்னென்னமோ பக்குவத்தில் கொண்டு வந்து அது ஒரு பால் ஸ்வீட்டுன்னு தர்றாங்க. இல்லை பால் ஸ்வீட் வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அடுத்து லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக், அப்புறம் குலோப் ஜாமுன் இப்படி வருது. இதுதான் நம்ம வீட்டுக்கு நம்முடைய நாடி வரக்கூடியதாக இனிப்பாக இருக்கிறது. இன்னும் வந்து ப்ரெட்டு அல்லது இனிப்பு பப்ஸு, இனிப்பு வகைகளில் அந்த மாதிரியான குக்கீஸு, பிஸ்கட்ஸு நிறைய இந்த மாதிரியான, நான் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கு நாவில் வந்து எச்சில் ஊறும். நாவில் எச்சில் ஊறினாலே அந்த பண்டம் நமக்கு தேவையற்ற பண்டம்னு நம்மளுடைய உடல் சொல்வதாக மூதாதையர்கள் சொல்கிறாங்க. எந்த பொருளை சொல்லும் பொழுது நமக்கு நாவில் எச்சில் ஊறுகிறதோ அந்த பொருள் நமக்கு தேவையற்ற பொருள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன எண்ணிக்கொள்கிறோம், நாவில் எச்சில் ஊறினால் அது நமக்கு ரொம்ப பிடித்தமானது என்று எண்ணிக்கொள்கிறோம். நாவில் ஏன் எச்சில் ஊறுகிறது என்றால் அது உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு பொருளாம். அந்த பொருள் வரும் பொழுது அதை செரிமானம் செய்வதற்கு இப்பொழுதிலிருந்தே, அதாவது நினைத்த பொழுதிலிருந்தே நம்மளுடைய உடலில் வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த உணவை அது செரிக்க வைப்பதற்கு இப்பொழுதே தயாராகி விட்டதாம். அப்படிப்பட்ட பொருட்களின் மீது தான் நமக்கு நாவில் எச்சில் ஊறுமாம். இப்போது ஒரு உதாரணத்திற்கு திராட்சை இனிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் திராட்சையை சொல்லும் பொழுது யாருக்காவது நாக்கில் எச்சில் ஊறுகிறதா? மாம்பழம் அப்படின்னு சொல்கிறோம். மாம்பழம் நல்ல இனிப்பாக தான் இருக்குது இப்போ சீசனில். யாருக்காவது நாவில் எச்சில் ஊறுகிறதா? நீங்கள் எந்த கனியை எடுத்துக்கொண்டாலும், வாழைப்படியா பழமாகட்டும் அல்லது ஆப்பிள் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், கொய்யாவாகட்டும், அன்னாசி ஆகட்டும், அன்னாசிலாம் அவ்வளவு இனிக்கும். ஆனால் எச்சில் ஊறுகிறதா நமது நாக்கில்? என்ன ஊறாது. ஆனால் தின்பண்டங்களில் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பேக்கரியில் உள்ள பொருட்கள், இவைகளை சொல்ல சொல்ல நமக்கு நாவில் எச்சில் ஊறுகிறது என்றால் அது அவ்வளவு வேண்டாத பொருள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்து அவர் சொன்ன விஷயத்தை விட்டு தாண்டி எங்கேயோ வந்துட்டோம். அப்போது இன்றைக்கி இனிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவைகளைத்தான் உலக மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சர்க்கரை அப்படின்னா இனிப்பை மட்டும் தவிர்க்கிறார்கள், மாவு பொருட்களை தவிர்ப்பதில்லை. இப்போது ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சித்திரை 1 நம்ம வந்து தினம் ஒரு கனி அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. என்னை போன்று நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலை உணவு முழுமையாக பழங்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சித்திரை 1 மாறிட்டேன். நானும் எனது குடும்பத்தாரும் மாறிட்டோம். காலை உணவு அப்படிங்கிறது கனிகளோடு தான் தொடங்குகிறது. காலையில் இட்லியோ தோசையோ சாதமோ அல்லது இடியாப்பமோ சப்பாத்தியோ அந்த மாதிரி வெண்பொங்கலோ எந்த பொருட்களையும் இப்பொழுது எடுத்துக்கொள்வதில்லை, எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்வதில்லை. முழுக்க காலை உணவு அப்படிங்கிறது பழங்களில் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் ஐயா சொல்கிறாரு, இந்த ஆடியோவில் சொல்கிறாருல, நம்ம பேசிக்கிற போது என்ன பேசிக்கிறணும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது மாப்பழா வாழை. அப்போது இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லணும் கொய்யாவும் நாவல் பழமும் அன்னாசியும் ஆப்பிளும் இப்படி பேசிக்கணும் நம்ம. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாம் நம்மளுடைய உணவில் நார்ச்சத்து நிறைந்த, அதே நேரத்தில் நாக்குக்கு பிடித்த இனிப்புடன் கலந்த பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது முதல் புள்ளியாக சொல்கிறார். 2வது புள்ளியாக புரதச்சத்து. நமக்கு உடலுக்கு அதிகப்படியாக வேண்டியது புரதச்சத்து, புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து தேவை. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் புரதச்சத்தை குறைவாக எடுத்துக்கொள்வதனால் அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுகிறது. அப்போ புரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பருப்பு வகைகளில் உண்டு. இப்போ அவர் சொன்னார் அந்த கருப்பு கொண்டைக்கடலை, அதை வந்து சிவப்பு கொண்டைக்கடலைன்னு சொன்னார். எங்கள் ஏரியாவில் அதை கருப்புன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த கொண்டைக்கடலை அதை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நான் வெஜிடேரியனில் நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் முட்டை சொன்னார், பால் சொன்னார், பன்னீர் சொன்னார், இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை சொன்னார். இந்த மாதிரியான புரதச்சத்துக்களை எனக்கு தெரிந்து பருப்பு வகைகளில் முக்கியமாக பாதாம் பருப்பில் அதிகப்படியான புரதம் இருப்பதாக சொல்வார்கள். இப்படியான புரதத்தை அவர் 1 கிலோவுக்கு 6 கிராம் சொல்கிறார். 1 கிலோவுக்கு 6 கிராம் அப்படின்னா 60 கிலோ அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 360 கிராம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளணும். நம்ம 1 கிராம் எடுத்துக்கொள்கிறோம்னா அதுவே இல்லை. இன்றைக்கி ஒரு நபர் இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அதில் 7 கிராம் இருக்கிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கொள்வதே அதிகம். அப்போ 14 கிராம் தான் வருது. அவர் சொல்கிறார் 1 கிலோவுக்கு 6 கிராம். ஸோ நம்மளுடைய உடலில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரதம் அப்படிங்கிறது நமக்கு எதிலெல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டு தினமும் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியே சொல்கிறார். நாம் இந்த புள்ளி விபரங்கள் எல்லாம் தெரியாமல் நாமளாக ஒரு டயட் இருப்போம். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான உடல் வாகு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, அதற்கு தகுந்து தான் அவர்களுக்கு பிடித்த உணவுகள் எது, ஒவ்வாமையான உணவு எது அப்படிங்கிறத அவர்கள் பட்டியலிட்டு கொள்ள வேண்டும். அதை விடுத்து ஒரு டயட்டீஷியன் சொன்னார், ஒரு டாக்டர் சொன்னார், யூடியூப்பில் சொன்னார்கள்னு தயவு செய்து யாரும் டயட் எடுக்காதீர்கள்னு சொன்னார். டைகர் கிளப்பில் நம்ம தொடங்கின நாள்லேருந்தே சொல்லுவோம், டயட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவு எது, பிடிக்காத உணவு எது, நீங்கள் நித்தம் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போதே உங்கள் உடலில் ஒவ்வாமை இன்றைக்கி ஏற்பட்டதா, எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளும் விதமாக தான் அந்த டிஏ ரிப்போர்ட்டை எழுதுகிறோம். டிஏ ரிப்போர்ட்டில் இன்றைய உங்களுடைய உடல்நிலை எவ்வாறாக இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த உடல்நிலையை நீங்கள் சொல்கிறீங்க அல்லவா, நன்றாக இருந்தது, இல்லை எனக்கு உடலில் இன்றைக்கி வந்து தலைவலியாக இருந்தது, ஒரு உடலில் வந்து வெப்பமாக தெரிந்தது, அல்லது வயிற்று வலி இருந்ததுன்னு நீங்கள் குறிப்பிடணும். உண்மையாக நீங்கள் உங்களை சிந்தித்து யோசித்து குறிப்பிட்டீங்கன்னா நீங்களே என்ன நினைப்பீங்க, அப்போது நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, உங்களுடைய டிஏ ரிப்போர்ட்டை பார்ப்பீங்க. அப்போது அதில் ஏதேனும் ஒரு உணவு, இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு உணவு, ஒவ்வாமையான உணவாக ஏதோ ஒன்று இருக்கும். அல்லது உங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் பயணத்தில் இருந்திருப்பீங்க, அல்லது பொல்யூஷனான இடத்துல இருந்திருப்பீங்க, அல்லது குளிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்வதற்கு தான் அந்த டிஏ ரிப்போர்ட்னு ஒன்று ஃபில் பண்ணுவோம். அப்படி ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு பிடித்த உணவு எது, உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு எது, உங்களுக்கு பிடிக்காத உணவு எது, உங்களுக்கு ஒவ்வாமையான உணவு எதுன்னு நீங்களாகவே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அதன்படி தான் நீங்கள் டயட் எடுத்துக்கணும், நீங்களாக எடுத்துக்கொள்ளணும். எங்களிடத்தில் வந்து நீங்கள் டயட் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஐயா வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இந்த 2 கருத்துக்களையும் உள்ளடக்கியதாகத்தான் முக்கியமாக இனிப்பு, புரதம், நம்மளுடைய டயட் அதை வந்து சொன்னார். நீங்கள் இயற்கை வைத்தியர்கள்ட்ட போனீங்கன்னா சரி, இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் குடிப்பது என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரின்றி அமையாது உலகமும் சரி, நமது உடலும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாவற்றையும் டைகர் கிளப்பில் உள்ளவங்க நீங்கள் நினைப்பீங்க, எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்மோடு இணைத்து வைத்து பார்க்கிறார். நம்மோடு, நம்மளுடைய எட்டு நடையோடு, நம்மளுடைய உடலோடு, நம்மளுடைய மனதோடு, நம்மளுடைய புத்தியோடு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது தான் உங்களை நீங்கள் அறிவீர்கள். இதை சொல்லும் விதமாக நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் இன்னொரு அற்புதமான ஒரு ஆடியோ வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதலாவதாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்.
தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? அது சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இதை நீங்கள் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நித்தம் எழுத வேண்டும். அப்படி எழுத அந்த நேரத்தில் உங்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கிடைக்கும். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி அவைகள் சமநிலைக்கு ஆனந்தம் நிலையில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அடைவதற்கு அதான் எல்லாமே அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கான வழிகள் தான். அதை நம்ம தொடர்ந்து செய்ய தான் அந்த பக்குவ நிலைக்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பதிலை அளியுங்கள். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போது புரதச்சத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அன்னைக்கும் பேசியிருந்தோம், இன்றைக்கும் பேசிட்டோம். இன்றைக்கி ஐயா குறிப்பிட்டார் 6 கிராம் ஒரு கிலோவுக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கணக்கீடு பண்ண போகிறீங்க. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கிறீங்க, அத்தனை கிலோவுக்கு இன்ட்டு 6 கிராம்னு போட்டு உங்களுக்கு எத்தனை கிராம் எடையில் நித்தம் புரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கணக்கை நீங்கள் இப்பொழுது சொல்லப் போகிறீர்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறது அப்படின்னா, இப்போது 50 கிலோவில் ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு 300 கிராம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு புரதச்சத்து தேவையாகப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், 1 கிராம் கூட நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் ஐயா சொல்கிறாரு 6 கிராம் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போது 50 நபரில் இருக்கிறவருக்கு 300 கிராம் புரதச்சத்து வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு புரதச்சத்து தேவைப்படுகிறது? உங்களுடைய எடையோடு 6 கிராமை மல்டிப்ளை பண்ணி, அதாவது பெருக்கி நீங்கள் அந்த விடையை இப்பொழுது கொடுங்கள். நீங்கள் எவ்வளவுன்னு முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கொள்ளணுமான்னா அதை நம்ம இன்னொரு நாளைக்கு முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய உடலில் நித்தம் எவ்வளவு புரதச்சத்து வேண்டும் என்பதை கணக்கிடுங்கள். இதுதான் முதல் கேள்வி. உங்கள் எடை அதோடு 6ஐ மல்டிப்ளை பண்ணி பெருக்கி நீங்கள் அதை கிராமாக கன்வெர்ட் பண்ணி அந்த கிராமை இப்பொழுது எழுதப் போகிறீர்கள். ரொம்ப நீங்கள் இந்த கேள்வி கஷ்டமான கேள்வியெலாம் நினைக்க வேணாம். நான் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். 50 கிலோவில் ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு 6 கிராம் தேவை. 50 பெருக்கல் 6 300, அவ்வளோதான். நீங்கள் 55 இருக்கிறீங்க அப்படின்னா 330 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதுபோல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி உங்களுடைய எடையோடு சொல்லுங்கள், பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை கிராம் புரதம் நித்தம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் கணக்கெடுத்து எழுதுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இப்படி எழுதக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அன்றைய நாள் அற்புதமான நாளாக அமைகிறது. அவர்களது குடும்பத்திற்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிடைக்கிறது. நித்தம் அவர்களுக்கு வெற்றி பரிசு கிட்டுகிறது. இதை மனதில் எண்ணி நீங்கள் எழுதி அதை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள் அத்தனையும் நிறைவேற எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி 3 விடையளித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இப்போ தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து அவர் அந்த டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐயா டாக்டர் கு சிவராமன் சொல்லிட்டு, நம்மளுடைய உடல் வாகு அப்படிங்கிறது 3 வகையாக சித்த மருத்துவர்கள் பிரிப்பார்கள். வாத உடல், பித்த உடல், கப உடல். அப்போ வாத உடல்காரவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வாமையாக இருக்கும்.
பித்த உடல்காரவர்களுக்கு இந்த உணவு சாப்பிட்டால் பிரச்சனை வரும், கப உடல்வாக உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவங்க பிரித்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொரு வாகம் இருக்கும், ஒவ்வொரு பரம்பரை இருக்கும், ஒவ்வொரு வகையான உணவுகளை அவர்கள் உண்டு வந்திருப்பார்கள். ஒவ்வாமையான உணவு, ஒரு உணவு நமக்கு பிடித்த உணவு இன்னொருவருக்கு ஒவ்வாமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாமத்தான் அவரவர்களாகத்தான் சிந்தித்து கொள்ள வேண்டுமே தவிர, பிறரிடத்தில் கேட்டு. டைகர் கிளப்பில் நிறைய பேர் இணையவுமே கேட்பாங்க, இங்கே டயட் சொல்லுவாங்களா, என்ன சாப்பிட்டா எங்களுக்கு உடல் எடை குறையும், என்ன சாப்பிட்டா எங்களுடைய நோய். எங்களை பொறுத்தவரையே நீங்கள் எல்லா பயிற்சிகளும் செய்யணும். செஞ்சுட்டு உணவை நீங்கள் கரைச்சி அரைச்சி குடிப்பது போல் நம்மளுடைய பற்களை கொண்டு நீங்கள் அரைத்து நீங்கள் உணவாக உண்ணணும். இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் ஐயா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த போதும்னு நினைக்கிறேன், அவருடைய ஆடியோவுக்கு விளக்கம் போதும். ஏன்னா இன்னொரு ஆடியோ நம்மளுக்கு காத்திருக்கிறது. அதற்கிடையில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அற்புதமான வாய்ப்புனாலே உங்களுக்கு தெரியும், வாழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இன்றைக்கி நம்ம யாரை வாழ்த்த போகிறோம் அப்படின்னா, நம்ம சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய தந்தையாரும் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி அவங்களுடைய கணவருமான ஐயா அப்பா டைகர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பிறந்தநாள். அவங்க நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கி தன்னுடைய பிறந்தநாளை இனிதே கொண்டாடுறாங்க. அப்பா டைகர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்ம எல்லாருமே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நேரம். அப்பா, எங்களுக்கு வாழ்த்துறதுக்கு வயதில்லை, இருந்தாலும் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டு, உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணைன்னு இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்கள் எல்லாருமே அப்பா டைகர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுங்கள். வாழ்த்துபவர்கள் அத்தனை பேருக்கும் அப்பாவும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குவாங்க. அவங்க தொடர்ந்து நம்மளோடு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுங்க. எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் அவர்களுக்கு துணைன்னு இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி, அப்பாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, இப்போ நம்ம எல்லாருமே இன்னொரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை பேச்சு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சு. அந்த தன்னம்பிக்கை பேச்சும் கிட்டத்தட்ட நம்ம டைகர் கிளப்பில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதைத்தான் உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கை பேச்சை, அந்த பேச்சிற்கு குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதையும் கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம் என்று சொல்லி, இப்பொழுது வாருங்கள் அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஜே.ஆர்.டி. டாட்டாவுடைய வாழ்க்கையை பற்றி படித்த போது அதுல ஒரு அனுபவம். அவருடைய நண்பர் அவர்கிட்ட ரொம்ப புலம்பிக் கொண்டே இருந்தாராம். என்ன அப்படின்னா, பேனாக்களை பத்திரமாக வைக்க எனக்கு தெரியவில்லை. எப்பொழுது என் கையில் ஒரு பேனா வந்தாலும் அது துளைந்து போகிறது. ஐ எம் நாட் ஏபிள் டு கீப் இட் சேஃப். என்னால் அதை பத்திரமாக வைக்கவே முடியவில்லை. அதற்காக இப்ப என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, மலிவான விலையில் எத்தனை முடியுமோ அத்தனை பேனாக்களை வாங்கி வைத்து விட்டேன். தொலைந்து போனால் தொலைந்து போகிறது அப்படின்னு. அப்போ ஜே.ஆர்.டி. டாட்டா திரும்பி அப்படி சொன்னாராம், இல்ல இதை இன்னொரு விதமா பார்க்கலாம். உங்களால் எவ்வளவு அதிகம் பணம் கொடுத்து ஒரு பேனாவை வாங்க முடியுமோ, மற்ற யாராலும் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியுமே, ஆனால் அப்படி ஒரு பேனாவை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வயதில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் தங்கத்தினால் அதனுடைய நிப்பெல்லாம் ஆன மாதிரி வெரி காஸ்ட்லி பென், இதை விட விலை மதிப்பு வாய்ந்த பேனாவை அவருடைய சுற்று வட்டாரத்தில் நண்பர் குழுவில் யாரும் வாங்க முடியாதுங்கிற பேனாவை வாங்கிட்டாரு. 3 மாதம் கழித்து ஜே.ஆர்.டி. டாட்டா அவர்களை சந்திக்கும் பொழுது சொன்னாரா, நான் ரொம்ப மாறிட்டேன். இப்போ
உங்க பேனாவை மறந்து ஐயோ அப்படி ஒரு குணமே இல்லை இப்ப எனக்கு. எங்க போனாலும் என் பேனா பத்திரமாக வருகிறது. நான் கணிசமாக மாறி போனேன் இந்த 3 மாத காலத்தில். ஜே.ஆர்.டி. டாடா அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார், மாற்றம் உங்களிடம் ஏற்படவில்லை, நீங்கள் கையில் வைத்திருக்கும் பொருளின் மதிப்பு உங்களுக்கு தெரிந்த பின்பு தன்னை போல உங்களுடைய பார்வை மாறும். கையில் இருக்கக்கூடிய அந்த பேனா மிக சாதாரணமான ஒன்றுதான். அது தொலைந்து போனால் இன்னொன்று வாங்கிக் கொள்ளலாம் என்று விலை மலிவான பேனாக்களை வாங்கி குவித்த பொழுது உங்களுடைய அலட்சியம் அதிகமானது. இதை விட்டால் இந்த பேனா போனால் நம்மால் திரும்பி வாங்க முடியாத அளவுக்கு விலை மதிப்பு வாய்ந்ததுன்னு தெரிந்தவுடனே உங்களுடைய பொறுப்பு கூடி போனது. இந்த கதையை மறுபடியும் கொண்டு வந்தோம் அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இந்த விலை மதிப்பு வாய்ந்த பேனாவாக எண்ணிக்கொண்டிருந்தால் அதை பாதுகாப்போம். நம்முடைய உறவுகளை அப்படி எண்ணினால் நம்மால் பாதுகாக்க முடியும். நாம் செய்யக்கூடிய வேலையை அப்படி கருத்தில் கொண்டால் நம்மால் நம் வேலைக்கு மிகவும் பொருத்தமான நபராக இருக்க முடியும். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய கல்வி, கிடைத்திருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டுகள் வாய்ப்பு இருக்கு இல்லையா, இது கையில் கிடைத்திருக்கக்கூடிய தங்க பேனாவாக நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நானோ செகண்ட் நான் சொல்வேன், ஒவ்வொரு வினாடியும் அதை எடுக்கும் பொழுதும் பயன்படுத்தும் பொழுதும் என் பொறுப்பு அதிகமாகிறது என்று புரியும். மனதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கைவசம் ஒரு குறிப்பேடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இனி மனதில் வச்சுக்கோங்க, எப்போ whenever there is somebody to address you, யாராவது உங்களை சந்தித்து பேச வேண்டும் அப்படின்னா அடுத்த நிமிடம் என்ன தோணும்? hey we don't have classes today அப்படின்னு ஒரு அடிமனதுல தோணும். yes, that's absolutely normal, that's very natural. அப்படிதான் இருக்கணும், அதுதான் இயல்பானது. அது சரியானதல்ல, ஆனா அதுதான் இயல்பானது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கைவசம் ஒரு சின்ன குறிப்பேடு. இன்றைய தேதி 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022, முதல் நாள் கல்லூரிக்குள் கால் வைக்கிறேன். ஒரு பெண்மணி வந்து எங்களிடம் பேசுகிறார், கையில் குறிப்பேடு இருக்கிறதா என்று கேட்கிறார். எதற்காக அப்படின்னா, முழு எல்லாரும் பேசிய பேச்சிலிருந்து குறிப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எனக்கு கிடைத்த விதைகள் இவை, இந்த விதைகளை நான் எங்கே தூவ போகிறேன், தூவ போகக்கூடிய என்னுடைய மனது எந்த அளவுக்கு செழுமையானது, உழப்பட்டிருக்கிறது, களைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன, கல்லெல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது, நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, வரப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் பார்த்து இந்த விதைகளை போடணும். என்ன காரணம்? மண்ணுக்கும் மனதுக்கும் ஒரு குணம் உண்டு. நன்றாக உழுது பண்படுத்தி 10 நாள் கழித்து விதை அதில் ஊன போகிறோம் என்ற நினைப்போடு விவசாயி சென்று 10 நாள் கழித்து திரும்பி வரும் பொழுது விட்ட மாதிரியே அந்த கோலத்திலேயே மண் இருக்காது. விதை போடாமலேயே களைகள் அதில் முளைத்திருக்கும். இதுதான் அதனுடைய பெரிய பிரச்சனை. போட்ட விதை முளைக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனா போடாமலே முளைக்கக்கூடியது களைகள். அதேதான் மனதும். வந்திருந்த அத்தனை பேரும் கொடுத்திருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் மனதில் போய் விழுகின்றனவா, அவை முளைக்கின்றனவா, அது நமக்கு தெரியாது. ஆனால் அடிக்கடி பார்க்காவிட்டால், அடிக்கடி களைகள் நீக்கப்படாவிட்டால் இந்த 4 வருட காலம் அல்ல, இதுவரை நீங்கள் வந்த காலத்திலும் புதர் மண்டி போகும். அதனாலதான் என்ன பண்றோம், யாராவது வரும்பொழுது மறக்காமல் ஒரு குறிப்பேடு கையில எடுத்துக்கிறோம். இந்த தேதிக்கு இவர்கள் இதை என்னிடம் சொன்னார்கள், இதை நான் வாங்கிக் கொண்டேன். மை கவுண்ட் டவுன் has started. If I happen to be a satellite that has to be launched upon this sky, இந்த ஸ்பேஸை நோக்கி நான் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 வருட காலமும் கவுண்ட் டவுன் has started. நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த தன்னம்பிக்கை பேச்சானது டாட்டாவுடைய ரத்தன் டாட்டா அவருடைய நண்பர் ஒருத்தர் தன்னுடைய பேனாவை எப்பொழுதுமே தொலைத்து விடுகிறார். அவருடைய பழக்கமே பார்த்திங்கன்னா பேனா தொலைப்பது அப்படிங்கிறது மாதிரி. எந்த பேனா வச்சுருந்தாலும் நான் தொலைச்சிடுறேன். ஸோ இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காஸ்ட்லி பேனாலாம் வச்சுக்கிறதில்ல, நான் சாதாரண பேனா வச்சுக்கிறேன். ஒரு 10 ரூபாய்க்கு 3 அந்த மாதிரி. ஏன்னா தொலைஞ்சிட்டு போட்டோம், இப்போது எனக்கு அந்த கவலை இல்லை, ஆனாலும் பேனாவை நான் தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜே.ஆர்.டி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரத்தன் டாட்டா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே. என்ன அப்படின்னா, விலை உயர்ந்த பேனா, இந்த உங்களோட இருக்கக்கூடிய நபர்களோட யாருமே வைத்திருக்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த பேனா, எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு வாங்குங்க அப்படின்னு. இப்போ அவர் யோசிக்கிறார், ஒரு பெரிய மனுஷன், நல்லா சிறந்த தொழிலதிபர். அப்போ அவர் சொன்னார்னா ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தினால் ஆன பேனா வாங்குகிறார். தங்கம், முழுமையாக தங்கம், அதனுடைய நிப்பு முதற்கொண்டு தங்கம். ஸோ தங்கத்தினால் ஆன பேனா வாங்கிறாரு. ஒரு 3 மாதம் கழித்து அவர் ஜே.ஆர்.டியை சந்திக்கிறார்.
அப்போது அவர் சந்திக்கும் பொழுது சொல்கிறாரு, அந்த 3 மாதத்தில் நான் ரொம்ப மாறிட்டேன். என்ன மாறிட்டீங்க? இப்போ நான் என் பேனாவை நான் தொலைப்பதில்லை. இப்போ நான் மாறிட்டேன். எனக்குள்ளே பல மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ டாட்டா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் மாறலை, உங்களுடைய பொருளுக்கான மதிப்பு மாறி இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கான மதிப்பு மாறும் பொழுது கவனம் அதில் இருக்கிறது, அவ்வளோதான். இப்போது நிறைய பேர் பார்த்தோம்னா மொபைல் ஃபோனை அப்படி பார்த்துக்குருவாங்க, அப்படி ஒரு சின்ன தூசி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கிருவாங்க. அப்படி அதுக்குன்னு ஒரு பவுச் வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் ஒரே இடத்துல அப்படி அழகாக வச்சு எடுப்பாங்க டேபிளில். அதுக்கு ஒரு விரிப்பு. இது தவறொன்றும் இல்லை. ஆனால் அந்த பொருளுக்கான மதிப்பு. தன்னுடைய காரை அப்படி வச்சுருப்பாங்க, தன்னுடைய 2 வீலரை அப்படி வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஏற்படாமல், சின்ன தூசு கூட இல்லாமல் அப்படி பயன்படுத்துவாங்க. தவறு இல்லை, பொருளுக்கான மதிப்பு. ஆனால் நம்மளுடைய உடலை யாரும் அப்படி பேணுவதில்லை. அம்மா சொல்லிட்டாங்க அந்த இடத்துலையே, யாருமே தன்னுடைய உடலை பேணுவதில்லை, தன்னுடைய உறவை பேணுவதில்லை, தன்னுடைய தொழிலை பேணுவதில்லை. அப்போது மதிப்பை எதில் வச்சிருக்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியம். அன்னைக்கு ஒரு ஆடியோ கேட்டோம் அல்லவா, அதில் புலவர் ராமலிங்கம் ஐயா சொன்னார், என் பையன் ஒரு நாய் வளர்க்குறான் அப்படின்னு சொன்னார்ல. நான் அன்றைக்கி அந்த பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லலை. நாய்க்கு என்னென்னமோ வாங்கிட்டு வர்றான் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரான்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான், ஆனால் நாய்க்கு என்னென்னமோ வாங்கிட்டு வர்றான். அது குலைக்க மாட்டேங்குது, கடிக்க மாட்டேங்குது, காவம் காக்க மாட்டேங்குது. நாயோட வேலையை அது நாய் செய்யலை, ஆனால் அந்த நாய்க்கு அவ்வளோ செய்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த நாய் அப்படிங்கிற அந்த இடத்துல அது பொருளாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாய்களையே வந்து 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி நாய்களே 10,000 ரூபாய், 20,000 ரூபாய்னு அந்த ப்ரீடுக்கு தகுந்து விலை கொடுத்து வாங்குகிறாங்க. அப்போ அதுக்கு தனியாக சோஃபா, மெத்தை, வீடு, சாப்பாட்டு தட்டு, அதுக்கான உணவு அப்படின்ட்டு மனிதனை விட அதிகமாக கவனிக்கப்படுகிறது. இது தவறுன்னு நான் சொல்லலை. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் இவைகளையெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் அங்கே போகணும்னு நான் சொல்ல வரேன். தன்னுடைய உடலை, தன்னுடைய உறவைனா தன்னுடைய மனைவி, பிள்ளை, அப்பா, அம்மா, கணவன், இன்னும் உறவுகள், இவர்களிடத்துல எல்லாம் அதே மாதிரி பேணணும், அதே மாதிரி கையாளணும், அப்படி பக்குவமாக வச்சுக்கணும். அப்படி சின்ன சின்ன தவறான வார்த்தைகளை கூட இங்கே விட்டுவிடக்கூடாது. இப்போ சாரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கவே கூடாது. தன்னுடைய தொழிலையும் அப்படி பார்க்கணும், அப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இவைகளையெல்லாம் மேம்போக்காக பார்த்துவிட்டு பொருளுக்கு போய் நம்ம அவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அம்மா சொல்ல வந்த ஆதங்கமான விஷயமாக தான் நானும் அதைத்தான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய உடலுக்கு நாம் வந்து எவ்வாறாக நாம் பேணுகிறோம், உடலுக்கான நேரத்தை எவ்வாறாக ஒதுக்குகிறோம், உடலை எப்படி கவனிக்கிறோம், உடலுக்குள் போகக்கூடிய உணவுகளை நாம் எப்படி தேர்வு செய்கிறோம், உடலுக்குள் செல்லக்கூடிய நீரை நம்ம எவ்வாறாக பருகுகிறோம், இதில் கவனம் இருக்கணும், இதில் சிரத்தை இருக்கணும். இந்த உடலில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ்னால் ஏதோ விழுந்து அரைப்பது நான் சொல்லலை. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாருனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, நாம் உடலை பேணலை, காக்கலை, கவனிக்கலை. விலை உயர்ந்த பொருளுங்கிறது அந்த பேனா எவ்வளோ வந்துடும், அந்த பேனா தங்கத்திலே இருக்கட்டுமே, அதிகபட்சம் எத்தனை கோடி கணக்கில் இருக்குமா, வாய்ப்பு இல்லை. இருக்கட்டும், 1 கோடி ரூபாயாக இருந்தால் கூட சம்பாதித்து விட முடியும். ஆனால் உடலில் உள்ள உறுப்பு இவைகளெல்லாம் விலை மதிப்பற்றது. கோடி கொடுத்து வாங்கினா கூட உடலோடு அது ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னா தெரியல. ஒவ்வாமையில் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கி மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிறாங்க, மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சையெல்லாம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு ஆயிரம், எவ்வளவு கோடிகள் செலவழித்தாலும் தெரியல. சரி, இதோடு நம்ம வந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வரலாம். நாளைக்கு இதை பற்றியும் பேசலாம். அப்போது நாம் எதன் மீது மதிப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நான் சொல்லுவேன், முதல்ல நம் மீது மதிப்பு வைங்க, அதன் பிறகு உறவுகள் மீது மதிப்பு வையுங்கள், அதன் பிறகு தொழில்கள் மீது மதிப்பு வையுங்கள், அப்புறம் நீங்கள்
பொருள்கள் மீது மதிப்பு வையுங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வந்து இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்போது நம்ம எல்லாருமே கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க, ஆனந்தம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.